தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. கவலையும் பயமும் ரெண்டே ஒண்ணுதான். மனக்கவலை மாற்றல் அரிது. அவன் தாளை அவன் பிடிக்கலையோ அவங்க கஷ்டம் போகவே போகாது. யார் சொன்னது? 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவன் சொல்லிட்டாரு. கேட்க மாட்டோம். அவனை தவிர எல்லாரையும் பிடிச்சுப்போம். எங்கெங்கெல்லாம் போய் கிளி ஜோசியம், எலி ஜோசியம், ரோபோ ஜோசியம் என்ன கேட்க முடியுமோ கேட்டு உக்காண்டுரும். பிடிச்சுக்கோ இறைவன் தாள, உனக்கு கஷ்டம் வராது. நீ எதை பிடித்து கொண்டாலும் மேலும் மேலும் அந்த நேரத்துக்கு அந்த தைலம் போலதான். ஆனா உள்ள வலி இருந்துகிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் மேல் பூச்சுதான், ஆனா உள்ள வலி இருந்து கொண்டேதான் இருக்கும். பற்றி கொள்ளுங்கள் இறைவனின் தாளை. அப்ப இறைவனை பற்ற வேண்டும். இப்படி பல உதாரணங்கள். சரி, இப்ப பட்டினத்தடிகளுக்கு போலாம். பட்டினத்தடிகளினுடைய வாழ்க்கையில அவருக்கு குழந்தை பேரு கிடையாது. நவகோடி செட்டியார், திருவெண்காடர், அரசருக்கே பொருளுதவி செய்தவர், அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், பெரிய வணிக வியாபாரி, சங்க தலைவர் அந்த காலத்திலேயே. ஆனா குழந்தை பேரு கிடையாது. அப்ப இறைவன் ஒரு நாடகம் நடத்தி அவரே வந்தார்னு சொல்றாங்க. ஒரு அந்தணருக்கு வறுமை, திருவொற்றியூர் பகுதின்னு சொல்றாங்க. அந்த பகுதியில் இருக்கிற அந்தணர் கனவுல போயிட்டு, உன் குழந்தைய கொண்டு போய் உன் வறுமைக்கு, அவர் சிவபக்தர், நீ திருவெண்காடர் இடத்தில் போ, அந்த இடத்துல போய் குழந்தைய தொட்டில தொங்க விடு, மீதியை நான் பாத்துக்கிறேன். இப்ப இவருடைய கனவுல போய் இந்த இடத்துக்கு நீ போ, அங்க ஒருவர் இருப்பார், அந்த குழந்தைய நீ கூட்டு வந்துக்கோ, அவருக்கு இவ்வளவு பொருட்செல்வம் கொடுன்னு ஒரே இடத்துல 2 விஷயம் பண்ணிடுறாரு. இப்ப அந்த குழந்தைக்கு மருதவாணன் என்று பெயரிட்டு அந்த ஆண் குழந்தைய சீரும் சிறப்புமாக தாய் தந்தையர்கள் வளர்க்குறாங்க. அவருக்கு ஒரு அம்மா, அவ்வளோ பெரிய செல்வம், ஒரே பையன், அப்பா இல்லை இவருக்கு. அந்த போதும் அந்த வாழ்க்கை. அப்ப பையன் கொஞ்சம் வளர்றான். அப்ப எல்லாரும் அந்த வியாபாரிகள் எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கப்பல்ல அனுப்பி அயல் நாடுகளுக்கு போய் வியாபாரம் செஞ்சுட்டு வாங்கன்னு இவங்க இருக்கிற பொருளை அனுப்பி அங்க இருக்கிற மாற்று, அப்பெல்லாம் பண்ட மாற்று முறை, இவரும் அனுப்புறாரு மருதவாணனை. பயத்துல இருக்காரு, என் மரியாதையை காப்பாத்துவானா, என் கௌரவத்தை காப்பாத்துவானா, என் தொழிலை அவன் நிமிர்த்துவானா, ஏன்னா என் பையன் இல்லைல்ல, அந்த ஒரு பயம். என்ன பண்ண போறான்னு தெரியலையேன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காரு. கப்பல் வருது. பல மாதங்களுக்கு பிறகு மற்ற வியாபாரிகளினுடைய குழந்தைங்கள்லாம், பிள்ளைகள் எல்லாம் ஏலக்காயும் அகிலும் சந்தனமும் வாசனை திரவியங்களும் அது எல்லாம் கொண்டு வந்து இறக்குறாங்க. இவர் பதட்டத்துல உட்காந்துருக்காரு. என் பையன் என்ன பண்ண போறான், என் பையன் என்ன பண்ண போறான்னு இறக்கணும்னு எல்லாரும் மூட்டை மூட்டையா கொண்டு போறாங்க. மருதவானா, நீ என்ன வாங்கி வந்தாய் என்று ஆர்வத்தோட போய் மூட்டையை பிரிக்கிறாரு. என்ன இருக்கு அதுல? வரட்டி இருக்கு. இன்னொரு மூட்டையை பிரிக்கிறாரு. தவிடு இருக்கு. இன்னொரு மூட்டையை பிரிக்கிறாரு. வெறும் நெல்லு உமி இருக்கு. கோபம் வந்துருச்சு அவருக்கு. அடப்பாவி, என்ன பண்ண, என்னடா வியாபாரம் பண்ணிட்டு வந்தேன்னு பிள்ளைய என்ன ஏதுன்னு கேட்கல. அடித்தார்னு சொல்றாங்க, திட்டினார்னு சொல்றாங்க. கொல்ல ஒன்னும் சொல்லல, ஏன்னா அது சிவ அம்சம். அமைதியா வீட்டுக்கு போயிடுச்சு. அம்மா எப்படா வந்த மருதவானான்னு சொல்லி கட்டி பிடிச்சி பிள்ளைய கொஞ்சுறாங்க. கடைசியா இப்பதான் பார்க்க போகுது அந்த குழந்தை. ஆனா அதுக்கப்புறம் அது வரலாற்று இல்லை. அம்மா அப்பா வருவார் என்ன தேடிக்கிட்டு, வந்தா இந்த பேழைய குடுமா, போயிடுச்சு. இப்ப அந்த கோபத்துல அவர் கத்திட்டு என்ன பண்றாரு, எட்டி அதை விடுறாரு. ஒரு 3 மூட்டையும் அப்படி தள்ளி விடுறாரு. அந்த மூட்டைகள் சிதறுகிறது. சிதறிய மூட்டைகளில் இருந்து உள்ளிருந்து ரத்தினமும் மாணிக்கமும் வைரமும் வைடூரியமும் பொன்னும் அப்படியே வெளியே விழுது. புரிஞ்சு போச்சு அவருக்கு. என்ன, கல்வர் பயம் இருப்பதால் வெறும் பார்ப்பதற்கு வரட்டியாகவும் உமியாகவும் தவிடாகவும் தெரியட்டும்னு அந்த வரட்டிக்குள்ள ஒளிச்சு வச்சு கொண்டு வந்திருக்கு. அப்பவே ஸ்மக்லிங் வேலையா இல்ல கல்வருக்கு பயந்து அவர் அவ்வளவு அழகா, இப்ப அதை வச்சுதான் இப்ப எல்லாம் பண்றாங்க போல இருக்கு, அவ்வளவு அழகா அதை கொண்டு வந்துட்டாரு. எல்லாம் உள்ள வச்சு கொண்டு வந்திருக்காரு. பதறிட்டாரு. ஐயோ, இவங்கெல்லாம் அகிலு சந்தனம்னு இவ்வளவு விலை குறைவான பொருட்களை என் புள்ள எப்படி வியாபாரம் பண்ணியிருக்கான், இதை தெரிஞ்சுக்காம என் மகனை நான் திட்டேனேன்னு சொல்லி ஓடுகிறார். மருதவானான்னு. தாய்க்கு புரியல. எங்க நீங்க வந்தீங்கன்னா இந்த பேழையை கொடுக்க சொன்னான்னு அந்த பேழையை பிரிக்கிறார். அந்த பக்குவம் உடைய அப்படி தட்டி விட்டா பொறி பெற்ற ஆத்மாக்களுக்கு பெட்ரோல் மாதிரி பத்திக்கும்.
இப்ப பத்திக்கிட்டு இருக்கு. அது எப்பன்னு இருக்கு. தகுந்த நேரத்துல குருவாக அந்த பிள்ளை வந்து என்ன பண்ணுச்சு, திருச்சி பார்த்தாரு. அந்த பேழையில் ஒரு ஓலை இருக்கிறது. அந்த ஓலையை எடுத்து பார்க்கிறார். என்ன இருக்கிறது? காதருந்த ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே அப்படி சொல்றாங்க. அப்பா, இப்படி பொண்ணு பொருள் நகை அப்படின்னு தேடுறியே, நீ கடை வழிக்கு போவல்ல இறந்து. நம்ம வீட்டுல இருக்கிற காதருந்த ஊசி ஒண்ணு இருக்கும்ல, அது எதுக்கும் உபயோகப்படாது இல்ல. காது அருந்துச்சுன்னா ஊசி உபயோகம் இல்ல, அது கூட உன் கடை வழிக்கு வராது. எதுக்கு இப்படி ஓடுகிறாய்? அப்படி அவ்வளவுதான் அர்த்தம். அடிக்குது அடிக்குது அடிக்குது. உடனே என்ன பண்ணாரு? விட்டேன் உலகைன்னாரு. விட்டேன் உலகை. உடனே ஒற்றை கோணத்தோட கிளம்பிட்டார். மனைவி கத்துறா, அந்த கணக்கர்கள், ஏழைகள் எல்லாம், அவங்க வேலை செய்யறவங்க எல்லாம், சொந்தக்காரங்க, அம்மா எல்லாம், அம்மா இதெல்லாம் என்கிட்ட பேசுறதெல்லாம் யமன் வரும்போது பேசுவீங்களான்னு கேட்டார். என்ன கேட்டாரு? யமன் வந்து என்னை கூட்டு போகும்போது அவங்கிட்ட போய் இவ்வளவு வியாக்கியானமும் நீங்க பேசிட்டு இருப்பீங்களா? ஐயோ, பெத்த தாயை விட்டு போறியே, கட்டின மனைவியை விட்டு போறியே, இவ்வளவு சொத்து சொகத்தை விட்டு போறியேன்னு சொல்லி யமன் என்னை அழைக்க வரும்பொழுது இவ்வளவு பேரை நின்றுகிட்டு யமன் கிட்ட பேசுவீங்களா? பேச மாட்டீங்கல்ல. ஏன்? அவன் வர்றதே உங்களுக்கு தெரியாது. அப்படி அலாவகமா என்னை கூட்டு போயிடுவான். அவன் வருவதற்கு முன்பு நான் பிழைக்கணுமா என்று அவர் கிளம்புறாரு. தாய் இருக்கின்ற வரையில் அந்த ஊரிலேயே இருக்கிறார். அவ்வளவு ஏச்சுகள் பேச்சுகள். இப்ப அது இல்லை, நமக்கு அச்சமில்லை அச்சமில்லை. எந்த தைரியத்துலங்க அவர் போனாரு? குப்பை தொட்டியில போய் உட்காந்துருக்காரு. அவர் அவ்வளவு பெரிய ஆஜானுபாகுவாக, அவ்வளவு ஆளுமையோடு, அவ்வளவு ஒரு ஆடம்பரத்தோடு, செல்வ செழிப்போடு வாழ்ந்த அந்த ஊரில் குப்பை தொட்டிக்கு பக்கத்துல ஒற்ற கௌபீனத்தோட உட்காரணும். எவ்வளவு தில்லு இருக்கணும். அப்ப அரசர் வந்து பாக்குறாரு, அவர் ஊர்வலம் வரும் பொழுது இவரை எங்கேயோ பார்த்தது போல இருக்கிறதேன்னு அரசர் பாக்குறாரு. கூட இருந்த அமைச்சர் சொல்றாரு, தெரியலையா, இவர் தான் திருவெண்காடர். உங்கள் ஒவ்வொரு பிறந்த நாளின் பொழுதும் வந்து உங்களுக்கு அப்படி பொண்ணும் பொருளும் அப்படி கொடுப்பாரு. அவர் தான். நமக்கே அரசாங்க கஜானால கொஞ்சம் பணம் குறைஞ்சா கடன் கொடுப்பாருல்ல, அவர் தான். அவரா? ஆமா, அவர் தான். ஏயா இந்த ஆளுக்கு இந்த நிலைமை? என்னையாச்சு? ஏதாவது பித்து பிடிச்சு போச்சா? தெரியல, ஏதோ உக்காண்டிருக்காரு. அரசர் வருகிறார். இவர் குப்பை தொட்டியில் அருகில் கீழே அப்படியே அமர்ந்துட்டு இருக்காரு. ஐயா திருவெண்காடரே, நீங்க தானா? இப்படி பாக்குறாரு. ஞானியின் பார்வை எப்படி இருக்கும் நீங்களே யூகிச்சுக்கோங்க. ஏயா உங்களுக்கு இந்த நிலைமை? நல்லா தானையா இருந்தீங்க, உங்களுக்கு என்னையா குறை? நல்ல மனைவி, குழந்தை, வீடு வாசல், சொத்து, எப்பேற்பட்ட தொழில், தொட்டதெல்லாம் துலங்குமே, உங்களுக்கு இல்லாத அரண்மனையா? நீங்க ஏன் இப்படி வந்து இந்த குப்பை தொட்டில் இப்படி ஒற்றை கௌபீனத்தோடு அமர்ந்திருக்கிறீர்கள்? என்ன கண்டீர்கள் இதனால்? எவ்வளவு தைரியம் இருக்கணும்ல. என்ன கண்டீர்கள்? நம்ம அப்படி திரும்பி இப்படி பார்த்தாரு. எப்பா, என்கிட்ட எல்லாம் இருந்தது. சொத்து இருந்தது, பெரிய வசதி இருந்தது, நகை நட்டெல்லாம் போட்டுட்டு இருந்தேன், கம்பீரமா உனக்கு நிகரா வந்தேன். ஆனாலும் நீ அரசன்றதால உன் முன்னாடி நான் கை கட்டி தான் நின்னேன். எப்படி நிக்கணும் உன் முன்னாடி? அரசன் இல்லையா? உன் முன்னாடி கை கட்டி வாய்ப்பொத்து இந்த அரசேன்னு கொடுக்கும் போதே நான் வந்து அவ்வளவு பவ்யமா தான்ப்பா உனக்கு கொடுக்கணும். இப்ப எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன், ஒற்றை கோபினம் தான் இருக்கு. ஆனா நீ அரசன் என் முன்னாடி நின்னுகிட்டு பேசுற. நான் எப்படி பேசுறேன்? உன் முன்னாடி கம்பீரமா உட்கார்ந்துகிட்டு பேசுறேன். இதை விட வேற என்னடா வேணும் எனக்குன்னு கேட்டார். இதை விட வேற என்ன வேணும் எனக்கு? இந்த ஆன்ம விடுதலை, ஆன்ம சுதந்திரம், கம்பீரம் கொடுத்துக்கிறா எனக்கு கடவுள். அரசர் போயிட்டார். உண்மை அதுதானே. அந்த கம்பீரம் யார் கொடுப்பார்? இறைவன் தான்டா கொடுப்பா, இல்லையா? அப்ப இப்ப ஏற்பட்ட பட்டினத்தடிகள் ஒரு முறை தாயின் மறைவுக்கு பிறகு அவர் உஜ்ஜயினி, ஒவ்வொரு சிவாலயங்களாக தரிசித்து கொண்டு வருகிறார். உஜ்ஜயினியில் இருக்கின்ற மா காலேஸ்வரரை போய் தரிசிக்கிறார். அந்த உஜ்ஜயினி நாட்டை யார் ஆள்கிறார்? யாரோ சொல்றீங்க? பத்ரகிரியார் ஆள்கிறார். அவருடைய சீடரா வரப்போறவர் அங்க நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். பாருங்க, இவர் குரு பெரிய நவகோடி செட்டியார், சீடன் யாரு? அது ஒரு அரசன். எப்படி வந்து சேருது பாருங்க. அப்ப இவர் போகிறார், மாகாளேஸ்வரரை வணங்கி விட்டு இவர் ஒரு ஆலயத்திற்குள் அமர்ந்து அப்படியே தவம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஆண்டவர் திருவிளையாடல் நடக்க இருக்கிறது. ஏன்னா இந்த சீடன் வந்து வாய்க்கணுமே, எங்கெல்லாம் அந்த லிங்க் வருது பாருங்க. எப்படியெல்லாம் ஆண்டவர் ஆட்கொள்கிறார் மட்டும் பாருங்க, கதையா பார்க்க கூடாது. அப்ப என்ன நடக்கிறது? பத்ரகிரியாரினுடைய அரண்மனைக்குள் திருடர்கள் போயிட்டு அங்க இருந்த விலை உயர்ந்த அவருக்கு பிடித்த ஒரு மாலையை திருடிட்டு போயிடுறாங்க.
உடனே அரசருக்கு தெரிந்து விடுகிறது. காவலாளிகளை விட்டு துரத்த வைக்கிறாங்க. காவலாளிகள் அந்த திருடர்களை துரத்திக்கிட்டே போறாங்க. பிடிக்க முடியல. இரவு நேரம். காவலாளிகள் என்ன பண்றாங்க, அங்க அந்த ஆலயம் ஒண்ணு இருக்கு. அந்த ஆலயத்துக்குள்ள இவர் தவம் பண்ணிட்டு இருக்காரு. இவர்களை காப்பாத்திக்க என்ன வழின்னு தெரியாம அந்த மாலையை தூக்கி இவர் கழுத்துல போட்டு அவங்க ஓட்டாங்க. நம்ம தப்பிச்சதாம ஆகும், திருடனும் அகப்பட்டான்னு மேல தேட மாட்டாங்க. காவலாளிகள் வருகிறார்கள். யார் இவரு? இதை விட 1000 கோடி மடங்கு சொத்தை விட்டுட்டு வந்து உட்காந்துருக்காரு. இந்த மாலை இவர் கழுத்துல இருக்கு. திருடன் மாட்டிக்கிட்டான். கையும் களவுமாக கொண்டு போய் பத்ரகிரியார் முன்பு நிறுத்துகிறார்கள். பத்ரகிரியார் பார்க்கிறாரு. பத்ரகிரியாருக்கு ஏற்கனவே மேல ஒரு முன்பகை இருக்கும். அதை அர்த்தமுள்ள இந்து மதத்துல எழுதியிருப்பார் கண்ணதாசன். அவருடைய கற்பனையான்னு தெரியாது. இவர் கோவணத்தோடு போவார். பத்ரகிரியார் அப்போ அந்த ராஜ ஊர்வலம் வருவார். இவன் என்ன பார்த்து எல்லாரும் வணங்குறாங்க, என்ன வணங்கலன்னு உள்ள ஒரு வஞ்சம் வச்சுக்கிட்டே இருப்பாராம். அப்படி சொல்லியிருப்பாரு கண்ணதாசன். அப்ப இவர் எதிரில் நிக்கிறாரு. ஏற்கனவே கோபம், விசாரிக்கல. நீ தான் செஞ்சியா? அதான் வஞ்சம் இருக்கக்கூடாது, நடுநிலைமை போயிடும். ஏன்பா நீ தான் திருநியா? எப்படி வந்த? நீ கௌபின எதுவும் கேட்கல. அந்த முன் வஞ்சம் காரணமாக கழுமரத்துல ஏத்துங்கன்ட்டாரு. கழுமரம் என்பது என்ன? அந்த காலத்து ராஜாங்க தண்டனை, பெரிய தண்டனை. அந்த கொலை தண்டனை தான். ஆனா அதை மரண தண்டனை எப்படி இருக்கும்னா, அது இரும்பு மரத்தினால இருக்கும். மேல இரும்பு அந்த இருக்கும். அது இப்படி கூர்மையா இருக்கும். அப்புறம் அகலம் விரிஞ்சுக்கிட்டே போகும், முக்கோணம் போல. இந்த யார் கொலை குற்றம் சாட்டப்பட்டார்களோ, அந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டார்களோ, குற்றம் சாட்டவர்களை கொண்டு போய் ஆசன வாயை கொண்டு போய் அவர்கள் அப்படி சொருகுவாங்க. அதுல அதான் கழுமரம் ஏற்றுது. அப்படியே துடி துடித்து சாகணும் அவங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலி ஏற்பட்டு 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 இருதயத்தை அந்த நுனி கிழிக்கும் பொழுது மரணம் ஏற்படும். கொடுமையான மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு விட்டது. அசருவாரா பட்டினத்தடிகள்? என்ன நினைப்பாரு? எவ்வளவு கோடி சொத்தை விட்டுட்டு நான் வந்தேன், சாதாரண முத்து மாலைய திருன்னு என் மேல பழி போட்டிருக்குன்னா கொஞ்சம் அசந்திருப்பாரு. எப்படி அசந்திருப்பாரு? சரி இறைவா, அதை விட்டுட்டு வர சொன்ன, வந்தேன். மருதவாணனாக என்னை ஆட்கொண்டு இப்படி நீதான் செஞ்ச. ஓ, இதோடு முடிய போகிறதா? பார்த்துக்கலாம். பாட்டு என்ன தெரியுங்களா? என் செயலாவது யாதொன்றும் இல்லை. எப்பா, இதுதாங்க பயமற்ற நிலைக்கு நீங்க போகணும்னா எதுவுமே நம்ம செயல்னு எதுவுமே இல்லை. ஏதாவது இருக்கா? நம்மால ஏதாவது நடத்த முடியுமா? என் செயலாவது யாதொன்றும் இல்லை, ஈசனே இதுவும் உன் செயலாம் என்றே உணர்ந்தேன். உணரப்பெற்றேன், இதுவும் உன் செயல். மருதவாணனா வந்தது யாரு? எனக்கு இந்த உலகியல் இன்பங்களிலிருந்து, எனக்கு பற்றுகளிலிருந்து விடுதலை கொடுத்து என்னை துறவியாக்குது யாரு? நான் ஏதாவது பண்ணனா? இப்ப இங்க வர வச்சது யாரு? இந்த மாலை என் கழுத்துல போட்டது யாரு? இவன் முன்பு என்னை நிறுத்தி என்னை நான் திருட்டு குற்றம் சாட்டப்பட்டு எனக்கு மரண தண்டனை விதித்தது யாரு? எல்லாம் உன் செயல். ஈசனே இதுவும் உன் செயலாம் என்று உணரப்பெற்றேன் சொல்லிட்டு சொல்றாரு, இந்த பிறவி எடுத்த பிறகு யான் செய்த தீவினை என்று யாதொன்றும் இல்லை. அப்பா, ஏன்னா அவ்வளவு நல்லவர்னு சொல்லுவாங்க, நேர்மை அவர். அவ்வளவு தர்ம காரியங்கள் செய்திருக்கிறார் பட்டினத்தடிகள். அப்ப சொல்றாரு, அப்பா இதுவரை இந்த பிறவி எடுத்து நான் செய்த தீவினை என்று யாதொன்றும் இல்லை. அப்ப ஏன் எனக்கு இந்த தண்டனை சொல்கிறார்? என் முற்பிறவி இந்த ஊன் எடுப்பதற்கு முன்பு நான் செய்த தீவினை இன்று மூண்டதுவோ. நான் இந்த பிறவி எடுத்து நான் எதுவும் பண்ணலப்பா. என் மனம் அறிந்து நான் எந்த உயிருக்கும் யாருக்கும் நான் எந்த தீவினையும் செய்ததில்லை இறைவா. நான் இந்த ஜென்மம் எடுப்பதற்கு முன்பு, இந்த ஊன் எடுப்பதற்கு முன்பு முன் செய்த தீவினை இன்று மூண்டதுவோன்னு சொன்னாரு. என்ன நடந்தது? கழுமரம் தீப்பற்றி எரிந்தது. முடிஞ்சிருச்சா? பயந்தாங்களா அவங்க? ஐயோ, பயந்தாங்களா? பயப்படலையே. பத்ரகிரியார் ஓடி திருவடியில விழுந்தார்.
தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.